முழு உலகத்துக்கும் அவன் நிமித்தம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவனுடைய திசை டைவர்டட் ரெஸ்பான்ஸ். முதல்ல சொன்னேன் நெக்லெக்டட் ரெஸ்பான்ஸ், இரண்டாவது டெஸ்பைஸ்ட் ரெஸ்பான்ஸ், and now diverted response. திருப்பி போய்விட்டான், எங்கேயோ போயிருக்கிறான். யாரோடோ தேவன் பேசுகிறார். உன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து நீ போய்கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய அழைப்பை நீ புரிந்து கொள்ளாமல், எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார் என்பதை தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டு அதை விடக்கூடாதபடிக்கு நீ தடுக்கப்பட்டிருக்கிறாயோ? இந்த காலை ஆராதனையில தேவன் உன்னோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, என் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி என்னை அழைத்து என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணு மாத்திரமல்ல, உனக்குள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னாரே. என்னை ஆண்டவர் பீகாருக்கு அழைத்த போது முதலாவது எனக்கு வந்த பல கேள்விகளில் ஒன்று, ஆண்டவரை எனக்கு மொழி தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நான் கற்றுத்தருவேன். இரண்டாவது எனக்கு வந்த கேள்வி, எனக்கு 4 தங்கைமார் இருக்கிறார்களே, எப்படி என்று நான் கேட்டேன். என் தாயின் தகப்பன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பார்களே, அவருடைய திருமணத்திற்காக எதிர்பார்ப்பார்களே, என்ன செய்வது? ஆண்டவர் சொன்னார், அதையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். மூன்றாவது எனக்கு வந்த பிரச்சனை, இங்கேதான் நன்றாகத்தான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கம்பெனியில 9 மணி நேரம், மீதமுள்ள 6 மணி நேரம் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே. வாரத்திற்கு 800 பிள்ளைகளை சந்திக்கிறேனே. வாலிபர்களை உற்சாகப்படுத்தி கிராமங்களுக்கு எடுத்து செல்கிறேனே. வீட்டுகளிலே கூட்டங்களை நடத்தி ஆண்டவருடைய அன்பை சொல்லி அநேகரை இழுத்திருக்கிறேனே. என்னை இன்னும் அங்கே என்ன கொண்டு போக வேண்டும்? இங்கேயே வைத்து நான் என்னுடைய சம்பளத்திலே நிற்கிறேன். அங்கே போனென்றால் காணிக்கையில் நிற்க வேண்டியிருக்குமே. என்னுடைய சம்பளத்திலே நான் இங்கே ஊழியம் செய்யலாமே என்றெல்லாம் சொன்னேன். இறுதியாக ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, அதை ஆங்கிலத்திலே ஆண்டவர் சொன்னார், சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். நீ போகாவிட்டால் எனக்கு யாரும் இல்லப்பா. நான் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நின்று சொல்ல முடியும், அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு இந்த அடியானையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். காடுகளிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, நக்சல் பாரிகளின் கூட்டங்களிலே, விபச்சார விடுதிகளிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை, பெண்களை கடத்தி விற்ற விபச்சார விடுதியை நடத்தி கொண்டிருந்தவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மாத்திரம் அதை பிந்தி போக பண்ணியிருந்தேனால் அத்தனை பேரும் நரகத்துக்கு போயிருப்பார்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மாத்திரம் திசை திரும்பி என்னுடைய குடும்பமே எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமோ? இல்லை. சுவிசேஷத்தின் நிமித்தமும் என் ராஜ்யத்தின் நிமித்தம் தன் தகப்பனையாவது, தன் வீட்டையாவது, தன் மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் 100 பெறுவான். இது தேவன் தருகிற பெரிய வாக்கு தத்தம். இங்க இருக்கிற சில இளைஞர்களோடு கூட தேவன் பேசுகிறார். God is calling you to be a blessing for the whole nation. God is calling you. Let not your parents, let not your business stop you. Let not your attachment stop you. கவனியுங்கள், ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். 4வதாக ஒரு மனுஷனை காட்டிக் கொடுக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 5வது வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய எரேமியா. 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதன், இவன் ஊழியத்தில் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு அடியாக குறைத்து வருகிறேன். முதலாவது ஆண்டவரை விட்டே தூரமா இருந்தவர்கள்
பின்பு ஆண்டவரை அறிந்திருந்த ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், இப்பொழுது ஊழியத்திலே இருக்கிற மனிதன். இவன் ஒரு ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? ஆசாரியன். எரேமியா என்கிற ஆசாரியன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா. அது எதுக்கு தெரியுமா தெரிஞ்ச? உன்னை ஜாதிகளுக்கு, ஆங்கில வேதாகம் சொல்கிறது, I will make you the prophet among nations. தேசங்களுக்கு, உன்னை ஜாதிகளுக்கு, உன்னை தீர்க்கதரிசியாகத்தான் தெரிஞ்சுக்கொண்டேன். You are in a wrong job. You are in a wrong place. You are not in my plan. Even though you are serving me, but you are in a wrong place. Listen, it's a shock to him. It's a shock to him. என்ன ஆண்டவரே, நான் உங்க ஆலயத்துல உங்க ஆசாரிய ஊழியம் செய்றேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தீர்க்கதரிசியா அழைச்சேன்ப்பா. I have called you as a prophet, but you are doing a job of a priest. நீங்க செய்யற வேலை ரொம்ப திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய கூட்டை கலைக்கிறார். இந்த ஆராதனையிலே உங்களுடைய கூட்டுகளை கலைக்கிறார். It may be a prophetical utterance from my mouth. கவனியுங்கள், நான் இதுக்கு உன்னைய உருவாக்கலப்பா, இதுக்கு உன்னைய பரிசுத்தப்படுத்தல, இதுக்கு உன்னைய பிரித்தெடுக்கல. என்ன செய்தேன்? உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா. உடனே எரேமியா, இன்டர்நேஷனலுக்கு என்னை தீர்க்கதரிசியா எடுத்திருக்கேன், சோத்திரம்னு சொல்லல. உடனே என்ன சொன்னா, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே. என்னுடைய கணக்கின்படி எரேமியாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 35 வயசு. 35 வயசுக்காரன் சின்ன வயசு, சின்ன பிள்ளைன்னு சொன்னா நம்ம ஊர்ல என்ன சொல்ல தெரியுமா? கல்யாணம் கட்டினா 4 பிள்ளைக்கு தாப்பனா இருக்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறியடான்னு சொல்லுவோம். லிசன், ஏன் அவன் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக தடுமாடுகிறான்? There was a reluctant response. Even though he was serving God, there was a reluctant response. மிகவும் தேங்கி தயங்குகிற ஒரு பதில் தான் அவனால் தர முடிகிறது. கவனிங்களே, ஏன்னா பல காரணங்கள் உண்டு, ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். ஆசாரியனா இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு காண்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம். லேவியராகமம் 7வது அதிகாரம். லேவியராகமம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆசாரியனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு வாசிக்கலாம். 6வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 14 வரைக்கும் இருக்குது. எல்லாவற்றையும் வாசிக்க போகல, சிலது மட்டும் வாசிக்கலாம். ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் புசிப்பார்களாக. 7வது வசனம், பாவ நிவாரண பலி எதுவோ எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே, அவ்விரண்டுக்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அந்த பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட காரியம் சேரும். சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன், நல்லா கவனிங்க, பலி செலுத்த வந்தா எல்லாத்திலையும் அவனுக்கு பங்கு உண்டு. குற்ற நிவாரண பலினாலும் அவனுக்கு பங்கு உண்டு, அவனுக்கு பாவ நிவாரண பலினாலும் ஆசாரியனுக்கு பங்கு உண்டு. தகன பலி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கணும்னா கூட தோல் ஆசாரியனுக்கு, அதுல கூட அவனுக்கு ஒரு பங்கு உண்டு. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாருங்க 9வது வசனம், அடுப்புல போட்டாலும் சரி, சட்டியில போட்டாலும் சரி. 10வது வசனம் பாருங்க, எண்ணெயில பிசைஞ்சாலும் சரி, எண்ணெயில பிசையாம சாதாரண சுக்கா ரொட்டியா இருந்தாலும் சரிதான், இல்ல சப்பாத்தியா இருந்தாலும் சரிதான், அது பணியாரமா இருந்தாலும் சரிதான், எதை கொண்டு வந்தாலும், சோத்திர பலி செலுத்தினாலும் சரி, போஜன பலியை செலுத்தினாலும் எல்லாத்துலயும் ஆசாரியனுக்கு என்ன உண்டு? பங்கு. அவன் என்ன சொல்றான்? Lord, I am comfortable with this income. இது ரெகுலர் இன்கம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்துகிட்டு தான் இருப்பான், எல்லாம் குற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், அவன் எல்லாம் செலுத்திக்கிட்டு இருப்பான். Don't make me something bigger than what I am. No. இன்றைக்கு உன்னுடைய வருமானத்தை நம்பி தேவ அழைப்பை உதாசீனப்படுத்துகிறாயோ, தேவன் பேசுகிறார். எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ?
எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் வின் வேளையீதே, கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவா.